சிந்து பைரவில இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். சஞ்சய் வந்து ஆறுமுகத்தை அடித்து முடிச்சுட்டும் அவங்க சித்தப்பா வந்து சாப்பாடு கொண்டு வருவாங்க. அந்த சாப்பாடை வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, வெளியவே கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கேட்காம, இல்லை நான் ஒரே தடவை பார்த்துட்டு போயிடுறேன் ஆறுமுகத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அதெல்லாம் பார்க்கக்கூடாது, நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி சஞ்சய் சொல்கிறாங்க. ஆறுமுகத்தை அடிச்சதை பார்த்தா அவங்க சித்தப்பா வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாருன்னு தான் உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் சிவா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவார். அங்கே போனால் இப்போ 2 பேஷண்ட்டை மீட் பண்ணுறாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு வந்து காலமாடு குத்திடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கத்தியால் குத்தப்பட்ட மாதிரி இருந்திருக்கும். அவருக்கு அப்பயும் சந்தேகம் சிவாக்கு. அப்புறம் சம்பத்தியும் அங்கேயே தான் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. சஞ்சய் வந்து அவங்கள வாக்குமூலம் வாங்குறதுக்காக அங்கே போயிருப்பாங்க. அங்கே கேட்குறப்போ, இப்படி தான் நான் ஒருத்தரை குத்திட்டேன், ஆனால் என் முகத்தில் சாக்கு பை போட்டிருந்துச்சு, நான் வந்து அப்படியே குத்திட்டேன் என் கையால் இருந்த ஒரு சின்ன கத்தியால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கத்தியால் குத்தப்பட்டவங்கெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் ஆகிருக்காங்கன்னு சிவாவுக்கு ஒரு டவுட்டு. அதுக்கப்புறம் ஆறுமுகத்துக்குமே அடியே எதுவுமே படலை, கத்தி குத்தியே படலை, இல்லை அப்போ ஆறுமுகம் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மாறன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆள் வச்சு குத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிவாவுக்கு டவுட், இப்போ தான் ஆறுமுகம் கொலை பண்ணேன்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் ஆள் வச்சு கொலை பண்ணுறேன்னு சொல்லிங்க, இது சரியான வாக்குமூலமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சஞ்சய் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறப்போ அங்கே இருக்கிறவங்க கிட்ட, அந்த ஆல்ரெடி அடிபட்டு வந்தவங்க கிட்டே கேட்குவாங்க, நீங்கள் எங்கே கத்தி கொடுத்து பட்டுட்டு வந்தீங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க பயந்து ஓடுவாங்க. அப்புறம் அங்கே வீட்டில் பைரவி வந்து சஞ்சய்க்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஆறுமுகத்து மேலே எஃப்ஐஆர் எல்லாம் போடாத, நாங்கள் வந்து மண்டேக்குள்ளே நாங்கள் வந்து உண்மையான அக்யூஸ்ட் யாருன்னு நான் கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து நல்லபடியாக நடத்துங்க அப்படின்னு பைரவியும் சொல்லுவாங்க. காயத்ரியும் ஃபீல் பண்ணுவாங்க, இதெல்லாம் என்னால் தான் 6 அண்ணாக்கெல்லாம் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. மகாவும் வந்து உசுப்பேத்தி விட்டு போவாங்க. இனிமேல் யாருக்கு காயத்ரி கல்யாணம் பண்ணி போகிறா, கொலகார அண்ணன் தங்கச்சி ஆயிட்டாலே அப்படின்னு இப்போ ஏற்றி விட்டுட்டு போவாங்க, எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி. அடுத்து வர்ற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.